ஹலோ ஆல், இந்த வீடியோ நேற்று வீடியோவோட கண்டினியூட்டி. போன்சாய் கார்டன் எல்லாமே விசிட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான பொகேன் வில்லாஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வின்டர் சீசன் முடிஞ்சு சம்மர் சீசன் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பெங்களூரில் எங்கே பார்த்தாலும் இந்த பொகேன் வில்லாவாக தான் இருக்குது. இந்த பார்க் பற்றின சின்ன ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். பிஃபோர் மேரேஜ் சரி, நாங்கள் கிட்ஸாக இருக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, பெருசாக ட்ரிப்புன்னு எங்கேயும் போனது கிடையாது. அப்படியே எங்கேயாவது போனாலும் காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம். ஸ்டே பண்ணி தங்கி பார்த்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா அந்த ஸ்பாட் எல்லாமே ஒன்று டெம்பிளாக இருக்கும், முக்கியமாக திருச்செந்தூர் ட்ரிப் இருக்கும். எவ்ரி மந்த் ஒன்ஸ் திருச்செந்தூர் ட்ரிப் இருக்கும். அப்படி இல்லைன்னா மியூசியம், ஜூ, சயின்ஸ் எக்ஸிபிஷன் இந்த மாதிரி தான் கூப்பிட்டு போவாங்களே. திருநெல்வேலி, மதுரையில் அடிக்கடி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போவாங்க. அப்படி போகும்போது இந்த மதுரைக்கு ஏன் இந்த பேர் வந்தது, கோவில்பட்டிக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி எங்கள் அப்பா சொல்லிகிட்டே வருவாங்க த்ரூ அவுட் அந்த ட்ராவலில். ஸோ அப்படியே எங்களுக்கு பழகிடுச்சு. மேரேஜ் ஹஸ்பண்ட் கூட எங்கேயாவது ஒரு பிளேஸ், இப்போ ரீசெண்டாக கோவாக்கெல்லாம் போனோம்ல, கோவா போகிறதுக்கு 1 வீக் முன்னாடியே த்ரூ அவுட் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சுட்டு அங்கே போகிறப்போ ஒவ்வொரு பிளேஸும் இங்கே இது இருக்கும், இங்கே அப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிகிட்டே வருவேனா. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு பிளேஸ்க்கு போகிறோன்னா நீ அங்கே போய் அதை தெரிஞ்சுக்கிட்டாதான், பார்த்தா தான் உனக்கு அந்த வாவ் ஃபீல் கிடைக்கும். ஃபஸ்ட்டே நீ டூரிஸ்ட் கைடு மாதிரி எல்லாமே ப்ரிப்பேராக போனீங்கன்னா அது உனக்கு இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது அப்படி சொல்லுவாங்க. இது சின்ன வயசுலேருந்தே பழகினதா. ஸோ ஒரு பிளேஸ்க்கு போகிறோன்னா ஓரளவுக்கு அந்த ஏரியா எப்படி, அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு ஏதாவது தெரிஞ்சுட்டு போனால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நான் சேஞ்ச் பண்ணவும் மாட்டேன். சும்மா ஒரு பிளேஸ்க்கு போனோம், 4 ஃபோட்டோ எடுத்தோம், வந்தோம், அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி ஒன்றும் நம்ம படிக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் என்னங்கிற பேசிக் தெரிஞ்சுக்கிறது நமக்கும் நல்லது. ஸோ தட் நம்ம குழந்தைங்களுக்குமே அதை ஷேர் பண்ணலாம். ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.